ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. கடகராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான யோகம். இன்னும் சொல்ல போனால்
இந்த அஷ்டம சனி, அதே போல் சனி பகவானுடைய தொந்தரவுகள், 9ல் இருக்கக்கூடிய ராகுவால் வந்த பிரச்சனை, இவை எல்லாமே விலகப் போகுது. இதனால் வரையிலும் மிதுனராசி கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் இருந்திருக்குமேயானால், சம்பந்தமே இல்லாத வீண் செலவுகள், நிறைய தொழில் அமைப்புகள்லாம் பாதிலே நின்று போயிருக்கும். நிறைய தொழில் அமைப்புகள்லாம் தொடர்ந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு தொழில் செஞ்சுட்டு வர்றீங்க, அந்த தொழில் அப்படி தடைப்பட்டிருக்கும். இல்லைன்னா அந்த தொழிலை காப்பாற்றணும், அது நின்று நம்ம காப்பாற்றல, அந்த தொழில் பாதிக்கப்படுங்கிற சூழ்நிலை வந்துருக்கும். அப்போ அதுபோல் தொழில் கஷ்டங்கள், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அல்லது தொழில்லாம் நல்லா தான் நான் சாமி நடக்குது, ஆனால் என்னால் தான் லாபம் எடுக்க முடியல, ஆனால் சம்பளம் கூட எடுக்க முடியலைங்க, கடன் அதிகமாக இருக்குது, கடன் சுமை பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரி நிலையான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கடகராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக 2025 சிறப்பாக அமைய போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும். சார், லாபத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் 12வது வீட்டுக்கு போயிட்டு சுப விரயமாக மாற்றப் போகிறார். சார், நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடம் என்னால் வாங்க முடியுமா? தாராளமாக வாங்குவீங்க. சார், அங்கே எனக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது, அதை நான் ஒரு பெரிய கமர்ஷியல் வாடகைக்கு விடலான்னு தாராளமாக செய்யலாம். சாமி, நான் ஒரு ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால் கட்ட முடியுமா? தாராளமாக கட்டலாம். அப்போ வீடு வாங்குறது, மனை வாங்குவது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசங்கள் செய்வது எல்லாம் அற்புதமாக செய்யலாம், அற்புதமாக செய்யலாம். வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். பொம்பளை பசங்க வயசுக்கு வர்றது, அதே போல் சுப நிகழ்ச்சிகள், சீமந்தம், திருமணம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற சுப விசேஷங்கள் நடப்பது, வீட்டில் நிறைய மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ கடகராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 9ஆம் இடத்துக்கு சனியும், அதே போல் 8ல் ராகு, நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 2024, 23, 2024 இவை எல்லாமே உங்களை பிடிச்சி கசக்கி புழிஞ்சிருப்பார் சனி பகவான். எந்த அளவுக்கு உங்களை டைட் பண்ண முடியுமோ, அந்த சக்கை வேற சாறு வேற தனியாக எடுத்துருப்பாங்க. அந்த கரும்பு ஜூஸ் போடுற கதையாக இருந்திருக்கும். இப்படி சக்கை தனியாக வந்துடும், சாறு தனியாக வந்துடும், புழிஞ்சி எடுத்திருப்பார். அப்போ இந்த 2023, 24 இந்த 2 ஆண்டுகளுமே மிக கடுமையானதாக இருந்திருக்கும். மனதிற்கு வேதனையும் மன வலிகளையும் கொடுத்ததாக இருந்திருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே, இந்த 2025 ஏறக்குறைய 85% உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. 85% கடகராசிக்கு ஆங்கில புத்தாண்டு நன்மை தருகிறது. இது எப்படி சாமி சாத்தியம்? சார், 2 விஷயம் சார். 12ல் போய் குரு உட்காந்துறாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் வீண் பிரச்சனையாக இருக்கோ அல்லது வீண் செலவுகளாக உள்ளதோ, அந்த வீண் செலவு மூலம் தடுத்து நிப்பாட்டுவாருங்க. அந்த வீண் செலவு, அந்த பணம் மிச்சமானாலே கடனை நீங்கள் அடைச்சலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆச்சுங்களா? 9ஆம் இடத்துக்கு சனி போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பாரே ஆனால், அதுவும் குருவுடைய வீட்டில் இருப்பாரே ஆனால், அந்த வீடு கொடுத்த குரு கேந்திரமாகிய 4வது வீட்டில் இருப்பாரே ஆனால், சனியும் குருவும் சேர்ந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார்கள். அப்போ கடகராசி நேயர்களை கோடீஸ்வர யோகம் என்று கூட நாம் சொல்லலாம். பணங்காசுகள் வந்து சேரும் பல வகையிலும். கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே. போச்சுன்னா, இப்போ 8ல் இருக்கக்கூடிய ராகு, 2ல் இருக்கக்கூடிய கேது. அந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு என்ன தெரியுமாங்க செய்வார்? திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். சார், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நாள் அவங்கள குபேரன் ஆக்கிடுவார் சார். திடீர் அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் எனதருமை கடகராசி நேயர்களே. திடீர்னு ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்கலாம், திடீர்னு ஒரு போஸ்ட் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கலாம்,
இன்னும் திடீர்னு கல்யாணம் ஆகலாம், திடீர்னு ஒரு தொழில் அமைப்பு நல்ல முறையில் வரலாம். ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்கிற அல்லது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நல்லா ஸ்பீடாக நடக்கலாம். அப்போ இந்த 8ல் அமையக்கூடிய ராகுவால் பல வகையிலும் நன்மை நடக்க போகுது. அதே போல் குடும்ப விஷயங்களிலே மிகுந்த கவனம் தேவை கடகராசி நேயர்களே. குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். குடும்ப ஒற்றுமை, மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமை, பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்க பற்றிய கவலைகள், அதுவும் பொம்பளை பசங்களை பார்த்து வைக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது, அடங்காமல் இருக்கிறது, குடும்பத்துக்கு எதிராக செயல்படுறது, அப்பா அம்மாவை மதிக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட சின்ன சின்ன பரிகாரங்கள் உண்டு. நிச்சயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். கவலை வேண்டாம். அன்னை வாராகி இருக்கின்றாள் கடகராசி நேயர்களே. அதே போல தான் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள். மனசு கஷ்டமாகவே இருக்குது சாமி, நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குங்க சாமி, திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்குது வீட்டில். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களே, மன கஷ்டங்கள், டிப்ரெஷன்ஸ், அதிகமான டிப்ரெஷன், மாத்திரை போடுற அளவுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு டிப்ரெஷன்ஸ் இருக்குமே. ஆனால் மனக்குழப்பங்கள், மன கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேயர்களே, அந்த மனக்குழப்பங்கள் விலகும். மனசு ஒரு பயமாகவே இருக்குது சாமி, யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு மனசில் ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி. அந்த மாதிரியான மன பயம் இருக்குமே. ஆனால் அந்த மன பயம் விலகும் கடகராசி நேயர்கள். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைகிறது. குறிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரியில் முதல் 2 மாதங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகின்றது எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படும். எதிரிகளால் வந்த தொந்தரவு, சார் நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில், நல்ல பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க. அப்போது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் எதிரிகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அதனால் வரக்கூடிய மன கஷ்டம், என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல சாமி, என்னை வேணும்னு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு இரிட்டேட்டாக நடத்துகிறாங்க, வேணும்னே என்னை ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், நிம்மதியான வேலை பிறக்கும் அல்லது நிம்மதியான வேலை கிடைக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கடகராசி நேயர்களே. நீங்கள் எல்லாமே சொன்னீங்க சாமி, பட் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.